சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வடமாநில இளைஞருக்கு அரிய வகை கை மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்தனர். பீகாரைச் சேர்ந்த 28 வயது இளைஞர் ரயிலில் அடிபட்டு கையை இழந்த நிலையில் இடது கையின் ஒரு பகுதியை எடுத்து வலது கையில் பொருத்தி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்தனர். 14 மணி நேரம் 3 மருத்துவ குழுக்களால் நடைபெற்ற இந்த சிகிச்சையானது இதற்கு முன் அமெரிக்காவில் 2 பேருக்கும் இந்தியாவில் முதன்முறையாகவும் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கின் காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீர்வரத்து சீரானதால் மாவட்ட நிர்வாகம் குளிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் உல்லாசமாக குளித்து மகிழ்ந்தனர். குமரி முகவூர் பகுதியில் நெய்யாறு கால்வாயின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த நடைபாதை பாலம் திடீரென இடிந்து விழுந்ததில் 4 பேர் படுகாயமடைந்தனர். மழையால் சேதமடைந்த பாலத்தை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை கிருஷ்ணராஜபுரத்தில் மழை வேண்டி எல்லை பிடாரி அம்மனுக்கு அசைவ விருந்து படைத்து வினோத வழிபாடு நடத்தப்பட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன் விரதமிருந்த பக்தர்கள் மண்பாண்டங்களில் பணியாரம் கொழுக்கட்டையுடன் கரிசோறு எடுத்து ஊர்வலமாக கொண்டு சென்றனர். இதில் ஏராளமான கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.